இப்பெல்லாம் ஓபிஎஸ் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஒரு சாதாரண தொண்டன். சாதாரண தொண்டனும் அதிமுக பொதுச் செயலாளராக ஆக முடியும், சாதாரண தொண்டனும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக முடியும். இதைத்தான் ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டே இருக்கார். யார் அந்த சாதாரண தொண்டன்னு பார்த்தா டீ கடை வச்சு நடத்துகிற ஓபிஎஸ் தான். ஓ, தன்னைத்தான் அவர் சாதாரண தொண்டங்கிறாரா? ஓகே ஓகே, நீ தனிக்கட்சி நடத்திப்பார், வீதிக்கு வா, எங்கே போய் விழுவுன்னு உனக்கே தெரியாது. அட, ஓபிஎஸ்ஸாக எடப்பாடியை வந்து பாருன்னு இப்படி பேசுகிறாரு. ஓபிஎஸோட ஆவேசத்தை அதிசயமாக பார்க்குது தமிழ்நாடு. திடீர்னு எதுக்கு இத்தனை ஆவேசம்? ஓபிஎஸ்ஸே சொல்லிட்டாருங்க, என் மகன் ரவீந்திரநாத்தை அமைச்சராக விடாமல் தடுத்தார் எடப்பாடின்னு. அடுத்த வருஷம் பாராளுமன்ற தேர்தல் வருது, திரும்பவும் ரவீந்திரநாத் எம்பி ஆகணும், மத்திய அமைச்சராகணும். இந்த கணக்கெல்லாம் அப்பா ஓபிஎஸ்க்கு இருக்கிறது தப்புன்னு சொல்லிட முடியாது. அம்புட்டு ஈஸியாக ரவீந்திரநாத் எம்பி திரும்பவும் எம்பி ஆகிட முடியுமா? அதுவும் பாஜக கூட்டணியில் நின்று. பாஜகவுக்கு மோடி தலைமையில் 3வது தடவையும் மத்தியில் ஆட்சியை பிடிக்கணும். ஆக பாராளுமன்ற தேர்தல் யார் யாருக்கு முக்கியம்னா பாஜகவுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் தான். சரி, எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக கூட்டணி இல்லாமல் ஓபிஎஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிச்சிட முடியுமா? அவங்க நினைக்கிற அளவுக்கு எம்பிக்களை அறுவடை பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை. 1008 கணக்கு பார்த்து காய் நகர்த்துற எடப்பாடிக்கு பிஜேபியோட கணக்கும் ஓபிஎஸோட கணக்கும் தெரியாதா? எடப்பாடியோட மைண்ட் வாய்ஸ் பிஜேபிக்கு கேட்டிருக்கு. நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்டு தலையாட்டத்துக்கு நான் ஒன்றும் ஓபிஎஸ் இல்லை. மத்தியில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணி மிரட்டி உங்கள் இஷ்டத்துக்கு சீட்டு ஒதுக்க சொன்னால் அது என்கிட்ட நடக்காது. அட போங்கப்பா, நீங்கள் என்ன வேணுனாலும் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆட்டைக்கே நான் வரல. அதிகாரம் உங்கள் கையில் இருக்குன்னு ரெட்டை இலை சின்னத்தை முடக்கிறதுனா முடக்கோங்க. அதிமுக தனியாக நின்று வாங்குகிற ஓட்டை வாங்கிக்கிறோம். ரவீந்திரநாத் மாதிரி ஆளுங்களை எம்பியாக்கி டெல்லிக்கு அனுப்பணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லைங்கிற ஒரு முடிவோடு இருக்கார் எடப்பாடி. சரி, பாஜக கிட்ட ஓபிஎஸ் என்ன டீல் பேசினாராம்? பாஜக எஜமா, தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை சீட் வேணுமானாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு ரெட்டை இலை கொடுத்துருங்கன்னு பேசியிருக்காரு. பாஜகவுக்கு தெரியாதா ஓபிஎஸ் பக்கம் பெருசாக ஆளுங்க இல்லைன்னு? அதுவும் ஓபிஎஸ் அணியே ஜாதி கட்சி மாதிரி ஒரு மார்க்கமாக தான் இருக்குன்னு. அதனால் கூட்டணி விஷயத்தில் இப்போ ரொம்பவே யோசிக்கிறாங்க. நிர்வாகிகளை கட்சியை விட்டு வெளியே போகாமல் வச்சுக்கிட்டதுக்கு, தன்னோட ஆதரவாளர்களாக தக்க வச்சுக்கிட்டதுக்கு எடப்பாடி செலவழித்த கோடிகளோட எண்ணிக்கையை சொல்லணும்னா தலை சுற்றிரும். இம்புட்டு செலவழித்தவர் இப்போ ரொம்ப தில்லாக இருக்கார். ஆமாம், ஓபிஎஸ்க்கு இம்புட்டு சப்போர்ட் பண்ணுற பாஜக எதுக்கு திரும்பவும் மத்தியில் ஆட்சிக்கு வரணும்னு கூட எடப்பாடி மனசில் ஒரு கேள்வி ஓடிட்டுருக்கு. டிசம்பர் 27 சென்னையில் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துகிறாரு எடப்பாடி. அப்போ பாருங்கள், ஒரு தெளிவான அழுத்தமான முடிவை எடுத்துருவாருன்னு சொல்கிறாங்க எடப்பாடி தரப்பில். மகன் ரவீந்திரநாத் திரும்பவும் எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆகணுங்கிற தன்னோட கனவு ரகசியத்தை மேடையிலேயே உடைச்சிருக்கார் ஓபிஎஸ். நான் திரும்பவும் சிஎம் ஆகக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில் அதிமுகங்கிற கட்சியை வழக்கு மேலே வழக்கு போட்டு சிதைச்சிக்கிட்டு இருக்கிற ஓபிஎஸோட மனக்கோட்டையை தகர்க்கிறேனா இல்லையா வாருன்னு எடப்பாடி உள்ளுக்குள்ளே அனலாக கொதிச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்னென்ன நடக்க போகுதோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.